சூர்யா நடித்த கங்குவா திரைப்படத்துக்கு 3 நாளில் இத்தனை கோடி கலெக்ஷனா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை இப்போ தயாரிப்பு தரப்பில் இருந்து வெளியிட்டிருக்காங்க. சமீபத்தில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் நம்ம ஞானவேல் ராஜா தயாரிப்பில் வெளியாயிருந்த திரைப்படம் தான் கங்குவா. கங்குவா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா பேன் இண்டியா படம், பட்ஜெட் அதிகம், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த படம் மேலே மக்களுக்கு கவனத்தை திருப்புறதுக்கு உதவிச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் போய் படத்தை பார்த்தாங்க. ஆனால் படம் நிறைய பேருக்கு பிடிக்கலை. நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. படம் ஒரே இறைச்சலாக இருக்குது, ஒரே கத்திட்டே கிடக்குறாங்க, எதுக்கு கத்துறாங்கன்னே தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் படக்குழுவினர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட் வால்யூமை கம்மியாக வைங்க அப்படின்னு தியேட்டருக்காரங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க. தியேட்டருக்காரங்க கம்மியாக வச்சாங்களா என்னன்னு தெரில. மறுபடியும்லாம் யாரும் போய் பார்க்கல. முதல் நாளில் 58 கோடி பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 நாட்களில் 127.64 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த கலெக்ஷன் ஒரு நல்ல கலெக்ஷன் தான். 3 நாட்களில் சூர்யாவோட படத்துக்கு இவ்வளோ கலெக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். அது இவ்வளோ பெரிய பட்ஜெட் படம், இவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பில் இருந்த படம் அப்படிங்கிறதுக்காக அந்த கலெக்ஷன் கிடச்சிருக்கு. பட் இனிவரும் காலங்களையும் இதே போல் கலெக்ஷன் கிடச்சிட்டு இருந்தால் தான் இந்த படம் ஒரு லாபகரமான படமாக அமைய முடியும். ஆனால் நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக வர்றதுனால அந்தளவுக்கு வசூல் பண்ணுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். கங்குவா திரைப்படம் லாபகரமான படமாக இருக்குமா அப்படிங்கிறத.